எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மண்ணடிக்கு தான் வந்திருக்கோம். மக்கனா ஷால்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட தான் மெயினாக வந்திருக்கோம். நோம்பு நேரத்தில் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால எங்களால் போக முடியல. ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிச்சு, பசங்க ஆசைப்பட்டபடி கூட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால 5:45 காலியாக ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. ஒரு ஆர்வக்குள்ளரில் நாங்கள் முன்னக்கூட்டியே வாங்கி வச்சிட்டோம். கடைசியாக நோம்பு திறக்கிற நேரத்தில் ஆறே அணந்து போச்சு. ஏன்னா நாங்கள் பள்ளியசல் தெருலே நின்றுட்டு இருந்ததுனால 2-3 கடைங்க தான் இருந்துச்சு. சரி, ஒருவேளை காலி ஆயிருமோன்னு நினச்சி முன்னக்கட்டியே வாங்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, மெயின் ரோட்டில் ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு, பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு சில கடைங்களில் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. மித்தபடி எனக்கு தெரிஞ்ச எல்லா கடைங்களையும் எல்லா இதுவும் ஒரே சிமிலராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கலர் கலரான ஜூஸ் ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. அப்புறம் மட்டன் ஹலீம் இருந்துச்சு. ஃப்ரைட் ஐட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதில் வந்து ஃபுட் கலர் ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60-70 தான் இருந்துச்சு. நீங்கள் மண்ணடிக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees கையில் பட்ஜெட் வச்சுருந்தா தான் போக முடிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஹெவி ரேட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு வரது தப்பில்லை. டாடா பாய்.